ஒரு அரசியல் இயக்கம் என்பது, ஒரு கட்சியினுடைய தலைமை என்பது மக்களுடைய மனநிலையும் தொண்டர்களுடைய உணர்வுகளையும் அறிந்து ஒரு கூட்டணி வைத்தால் அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. உள்ளாட்சி மன்ற தேர்தல் இன்னும் 2009 MP எலெக்ஷன் இன்னும் 2014 கூட்டணி இன்னும் 2014 பிஜேபி நம்ம அரசுக்கு நம்ம தலைமையில் கூட்டணி இன்னும் 2016 மக்கள் நல கூட்டணி நம்ம தலைமையில் 2019 நாடாளுமன்ற தேர்தல். அப்ப நம்ம தலைமை இல்லை. அதிமுக கூட்டணியிலே பேசும், அதிமுக கூட்டணியிலே நின்றோம். ஆனால் அந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பை இழந்தது. அந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பை இழக்கும் என்பது என்னை விட, தலைமையை விட, இந்த கட்சியை தூக்கி பிடிக்கிற தொண்டர்களுக்கும் கிளை செயலாளர்களுக்கும் நன்றாக தெரியும். நீங்க நினைக்கலாம், ஒவ்வொரு மீட்டிங்ல பேசுறப்ப அண்ணன் பேச மாட்டாரு, அடுத்த நம்ம ஜெயிக்கிறோம் சொல்லுவாரு, இதுவே வாடிக்கையா போச்சு. நீங்க சொல்றீங்க, ஏன்னா வந்து மைக்கு புரிஞ்சு சொல்றீங்க, இதே தானே சொல்றீங்க. எங்க முப்பாங்க நீங்க சொல்லிட்டே இருக்கோம், நாங்க செலவு பண்ணிட்டே இருக்கோம், நாங்க எல்லாம் உழைச்சிக்கிட்டே இருக்கோம், நீங்க கூப்பிடுறீங்க, வந்துட்டே இருக்கிறோம், சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நீங்க சொல்றதும் நடக்கல, அதெல்லாம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நடக்கும். நாம் நம்பித்தான் நடக்கும். நம்பினால்தான் அந்த அரசியல் கட்சி, நம்பினால்தான் தலைமையை உத்தரவை ஏற்று செயல்பட்டால்தான் நான் கட்சியினுடைய உண்மையான தொண்டர். அப்படியே திருப்பி சொல்லணும், கட்சியினுடைய தலைமை எதை கட்டளையிடுகிறதோ, எதை சொல்லுகிறதோ அதை அப்படியே ஏன் இருக்குன்னு கேட்காத தொண்டம் தான் ஒரு கட்சியினுடைய உண்மையான தொண்டர். அதே சமயத்தில் கட்சியினுடைய தலைமை தன் தொண்டன் என்ன நினைக்கிறாரோ அப்படித்தான் செயல்பட வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு இயக்கத்தை வெற்றி பாதை கிடைக்கிறது. ஒரு அரசியல் இயக்கம் என்பது ஏதோ இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு ஆட்சி பண்ண முடியாது. வரலாம், திட்டமிட்டு செயல்படுறது, திட்டமிட்டு செயல்படுறது. இங்கு இருக்கிற ஆழத்துல அரசியல் முதலீடு நடக்கிறது. அந்த பொதுக்குழுவுக்கு நடத்தப்படுகின்ற செலவு 65 கோடி சொல்றோம். ஒரு பொதுக்குழுவுக்கு நடத்தப்படுகின்ற செலவு 65 கோடி. இப்படி ஆடம்பரம், படோடபம், பெரிய பிரம்மாண்டம், இப்படி எல்லாம் அரசியல் செய்யணும். பேசுறப்ப சொன்னாங்க, புதுசா கட்சி ஆரம்பிச்சு போறாங்க. அவர் கூட பிரம்மாண்டத்தை காட்டுகிறார். அது ஒரு அரசியல். வெளியே வந்து மக்களை சந்திக்காம, தொண்டர்களை சந்திக்காம செய்வது ஒரு அரசியல். எப்பொழுது வருவார்கள் என்று அந்த தொண்டர்கள் காத்து கிடைக்க வேண்டும், அதே நிறைந்த ஒரு அரசியல் தலைவர். தொண்டனாக இருந்து, மக்களோடு மக்களாக இருந்து இந்த இயக்கத்தை ஆரம்பித்து, இந்த இயக்கத்தை வளர்ச்சிக்கு கொண்டு சென்று எதிர்கட்சிகளை கொண்டு சென்றார். இந்த அரசியல் கேட்டவர்கள் தலைவராக அல்லது உயிரோடு இருந்தவரை, அவர் நலனோடு இருந்தவரை ஒரு சின்ன முடிவு எடுத்தா கூட அந்த வாசாட்டி கேட்பார், அங்க இருக்கிற இன்னொருத்த கேட்பார், அவர் நல்லா சொல்லுவார் பத்தி. ஏன்னா நாங்க கூட இருந்து பார்ப்போம், 10 பேர் தலைமையில் இருக்கிறவங்க கேட்பாங்க. மாவட்ட செயலாளர்னா என்ன, அந்த மாதிரி கூட ஒரு 4-5 பேர் கேட்பாங்க. தலைமையில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, மாவட்ட செயலாளர் சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. வெளியில போறப்ப கட்சி ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க கருத்து. அதை தாண்டி எங்காவது மக்களை சந்திக்க சென்றால் அங்கு இருக்க நம்முடைய கிளை செயலாளர் என்ன கருத்து என்று கேட்பார். அதனால்தான் இந்த இயக்கம் எதிர்கட்சி வரை சென்றது. அதன் பிறகு 2016 நாம் தவறான முடிவு எடுத்தோம். 2019 கூட தவறான முடிவுதான். நான் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன பொழுது பேசணும் அதெல்லாம் தேவையில்லை, கட்சி வேலை பார்த்தா போதும். ஆனால் உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய மனப்பட்டத்தை ஒவ்வொரு முறையும் தலைமை இடத்திலே நான் வெளிப்படுத்திருக்கிறேன். சத்தியம் மறைத்திருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற தொண்டர் என்று நினைக்கிறார். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் நினைக்கிறார்கள், செயலாளர்கள் நினைக்கிறார்கள்.
மாவட்ட நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தலைமையிடத்திலே சொல்லுவதற்கு நான் எப்பொழுதுமே தயங்கியது, எப்பொழுதும் தயங்கியது. இப்படி கேட்பாங்க, மாற்று கட்சியினர் கேட்பாங்க.